ஹலோ இல்லத்தரசிகளே! வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி மாமியார் வீட்டுக்கு சொல்லிட்டு வரலான்னு வந்தோம். வரும்போதே பயங்கர வெயில். மாமியார் வந்து "கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு போங்கம்மா" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பையன் குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் மணி 12 மணிக்கு மேலே ஆச்சு. அப்போ தான் அங்கேருந்தே கிளம்பணும் வீட்டிலேருந்தே. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பும்போதே மணி 1 மணி பக்கமாக ஆயிடுச்சு. பயங்கர வெயில். வெளியில் போகவே முடியல. எங்களுக்கே கண்ணெலாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பையனுக்கு எந்த அளவுக்கு வெயில் இருக்கும் பாருங்க. பயங்கர வெயில். எப்படியோ கொஞ்சம் தூரமாக பொறுமையாக அப்படியே போயிட்டுருந்தோம். காற்றும் அப்படியே சூடாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் போகிற வழியிலே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. சரி அங்கே இருந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போகும்போதே பாதி நட சாத்திட்டாங்க. இருந்தாலும் போயிட்டு சாமி பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தார். பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வர வழியில் ஒரு கடையில் வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் சாத்துக்குடி ஜூஸும் தான் குடித்தோம். ஜூஸில் சர்க்கரை போடல, அதனால தான் என் ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு சேலம் வந்ததுக்கப்புறம் வசந்தன் கோ தான் போயிருந்தோம். அங்கே வந்து குக்கர் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சத்யா போயிருந்தோம். சத்யா போயிட்டு சரி அப்படியே குக்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். போயிட்டு குக்கர்லாம் பார்த்துட்டு அம்மா கரெக்டாக வந்துட்டாங்க. ஸோ அம்மா வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. நாங்கள் வந்து ஆத்தூர். ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்டில் அம்மா வந்திருந்தாங்க. அவர் பஸ் ஏற்றிட்டு அவர் கிளம்பிட்டாரு. பஸ்ஸில் பையன் செம்ம அட்டகாசம் பண்ணிகிட்ருந்தான். அதை பிடிச்சி கடிக்கிறது, இதை பிடிச்சி இழுக்கிறதுன்னு அட்டகாசம் பண்ணிகிட்ருந்தான். அப்புறம் கரெக்டாக பஸ் ஒரு 1/4 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. தூத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பஸ் வந்து மூவ் ஆன் ஆகுது. அப்புறம் சேலம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஊர் சேலம். நல்லாயிருக்கும். சேலம் வந்து கொஞ்சம் பயங்கர இதுதான். க்ரௌடட் சிட்டி தான். அதுக்கப்புறம் ஆத்தூர் கிளம்பிட்டோம். ஆத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. ஆத்தூர் வந்ததுக்கப்புறம் ஆத்தூரும் அதே மாதிரி தான். சேலம் மாதிரியே இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஆத்தூர் வந்ததுக்கப்புறம் பயங்கர பசி. ஏன்னா மணி 4 மணி ஆயிடுச்சா, சாப்பிடவே இல்லை. ஸோ அம்மா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து குஸ்கா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் இறங்கி குஸ்கா ஆளுக்கு ஒரு குஸ்கா தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஏன்னா ரொம்ப லேட் டைம் ஆயிடுச்சா, ஸோ எதுவுமே இல்லை. மீல்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆளுக்கு ஒரு குஸ்கா மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போனோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் போய் ஒரு 10 நிமிஷம் பக்கமாக ஆகும். 10 நிமிஷம் ஆனால் வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் எங்கள் வீடு. என் அம்மா வீடு. அம்மா வீடுனாவே பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா ஜாலியாக இருக்கலாம். மகாராணி மாதிரி உட்காந்தே இருக்கலாம். எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படி தானே. அப்புறம் நைட்டு வந்து அண்ணாவும் வந்துட்டாங்க. ஸோ நான், அண்ணா, அண்ணி அப்புறம் அம்மா எல்லாம் சேர்ந்து ஜெயிலர் படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். தேங்க்யூ.